Hi friends, welcome to Career Growth 360. So, நீங்க இதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங் இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சூப்பரான ஹையரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் கிளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சர்வீஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இவங்க வந்து சேல் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஏதாவது வந்து இஷ்யூ வருது, இந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப அல்லது சாஃப்ட்வேரில் வந்து ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அல்லது வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்கணும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு ஹெல்ப்காக வந்து ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட். அண்ட் இந்த பர்டிகுலர் டீமில் உங்களை கிராஜுவேட் ட்ரெயினியாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறதுக்கான ஹையரிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் சென்னை அண்ட் ஃபுல் டைம் ஜாப் மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எந்த விதமான கோடிங்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அல்லது பிடெக் படித்தா மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த டிகிரி இந்த பர்டிகுலர் 2025 பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2 வீக் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ எந்த சாட்டர்டே வேணுமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயிலில் ஷேர் பண்ணிடுவாங்க. அண்ட் அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த பர்டிகுலர் ரோல் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் பேசிஸில் தான் ஷிஃப்ட் வந்து இருக்க போகுது. ஸோ டே ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இருக்க போகுது. அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த விதமான அரியர்ஸும் வந்து எஸ்பெஷலி வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா ஐம் இன்ட்ரெஸ்டட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் சப்மிட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இன்டர்வியூ இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரோல் பொறுத்தளவு இப்போ ப்ராடக்ட்ஸில் ஏதாவது டவுட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா எந்த டீம் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாய்ஸ் பேஸ்டு சப்போர்ட்னும் எடுத்துக்கலாம் அல்லது வந்து மெயில் மூலமாக நீங்கள் என்ன இஷ்யூவோ அதை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூவோட ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறப்ப நீங்கள் கிளாஸ் டோரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் சப்போர்ட் ஃப்ரெஷ் ஒர்க்ஸோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து டோட்டலாக வந்து 4 ரவுண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஒரு 90 மினிட்ஸ் இருக்கும். அதில் பேசிக்காக உங்களுக்கு வந்து வொக்காபுலரி அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். அல்லது ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸும் கூட லாஜிக்கல் கொஸ்டின்ஸும் கூட வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் அசஸ்மெண்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து ஸோ அதில் வந்து யார் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஃபில்டர் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்தளவு உங்களுக்கு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுத்து இந்த சினாரியோ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி டெசிஷன் எடுப்பீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்க போகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரவுண்ட்ஸ் அண்ட் இவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.